நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா வங்கதேசமே இப்போ கடும் பதற்றத்தில் இருக்கு, பற்றி எரியுது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் பல நியூஸ் சேனலை பார்த்துருப்பீங்க நண்பர்களே. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை நேரடியாக களமிறங்க வைக்கும் விதமாக வங்கதேசம் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய பதற்றம், இந்தியா பயந்தது போலவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அடிச்சு கொண்டு தீ வச்சிருக்காங்க. இதனால உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அதே போல பார்த்தீங்கன்னா வங்கதேசம் உள்ளே நுழைஞ்சிருக்கு பாகிஸ்தான். இதனால பதற்றம் வந்து பெரிய அளவில் நிலவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வங்கதேசத்தில் லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோக்கள் போட்டுட்டு வரோம், அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வங்கதேசத்தில் மீண்டும் ஒரு அரசியல் குழப்பம் வெடிச்சிருக்கு. அங்கே இளம் அரசியல் தலைவராக அறியப்பட்ட ஷெரீப் உஸ்மான் ஹாடி உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு நாடு முழுக்க வன்முறை வெடிச்சிருக்கு. இந்த கலவரத்தில் இந்து இளைஞர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டு அவருடைய உடலை மரத்தில் கட்டி வச்சு எரிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தான் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. இது வங்கதேசத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலையும் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்தியா நேரடியாக களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. வங்கதேசத்தில் இளம் அரசியல் தலைவரும் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியவருமான ஷெரீப் உஸ்மான் ஹாடி மரணத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் நபிகள் நாயகத்தை அவமதித்ததாக சொல்லி அங்கு இந்து இளைஞர் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. நேற்றிரவு மர்ம கும்பல் அந்த இளைஞரை அடித்தே கொன்றதாக தகவல் வெளியாயிருக்கு. மைமன் சிங் மாவட்டத்தின் பல்லுகா உபஜிலா துபாலியா பரா பகுதியில் தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு. அங்கு ஜவுளி தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்த திபு சந்திரதாஸ் அப்படிங்கிறவரை அடிச்சே கொண்டிருக்காங்க. அந்த இளைஞர் நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறு பேசியதாக சொல்லி இளைஞர்கள் சிலர் அவரை தாக்கியிருக்காங்க. அந்த கும்பல் மிக கொடூரமாக தாக்குனதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. அப்போது மாத்திரம் அடங்காத அந்த கும்பல் தீபு சந்திரதாஸ் உடலை அங்கு மரத்தில் கட்டி வச்சு தீ வச்சிருக்காங்க. நேற்று இரவு 9 மணி அளவில் இந்த கொடூர சம்பவம் வந்து நடந்திருக்கு. இது தொடர்பாக தகவல் கிடைச்ச உடனேயே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சிருக்காங்க. அங்கே மிகவும் பதற்றமான நிலை இருந்த சூழல்ல நிலைமையை முதல்ல கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா உடலை மீட்ட போலீசார் அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரைக்கும் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. தீபு சந்திரதாசுடைய குடும்பத்தினரை கண்டறியும் முயற்சியில் போலீசார் இறங்கியிருக்காங்க. உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் சட்ட நடவடிக்கை தொடங்கும் அப்படின்னும் வங்கதேசத்தில் இருக்கும் போலீசார் வட்டாரங்கள் சொல்றாங்க. ஷெரீப் உஸ்மான் ஹாடி உயிரிழப்பை தொடர்ந்து அங்கு நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில அதுல உஸ்மான் ஹாடி போட்டியிட தயாராக இருந்தார். இதுக்காக கடந்த வாரம் தான் அவர் தலைநகர் டாக்காவில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. அப்போது அங்கு மாஸ்க் அணிந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் ஹாடியை சுட்டாங்க. இதில் அவர் படுகாயமடைந்த நிலையில சிகிச்சைக்காக சிங்கப்பூர் அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்கு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை தரப்பட்டது. இருந்தாலும் துப்பாக்கி சூட்டு காயங்களால சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த தகவல் நேற்று இரவு தான் வெளியாச்சு. அதை தொடர்ந்து வங்கதேசத்தில் மிகப்பெரிய வன்முறை வந்து வெடிச்சிருக்கு. இந்த நிலையில் தான் இந்தியா பயந்தது போலவே வங்கதேசத்தில் மீண்டும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை வெடிச்சிருக்கு. அதுவும் இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக சொல்லி இந்து இளைஞர் ஒருவர் கும்பலால் அடித்து கொல்லப்பட்டு அவருடைய உடல் தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் இப்ப இந்தியாவை கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த கொடூர சம்பவத்துக்கு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து வங்கதேச அரசு என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, புதிய வங்கதேசத்தில் இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு இடமில்லை. இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களிடையே வெறுப்பையும் வன்முறையும் தூண்டுபவர்களை புறக்கணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வங்கதேசத்துக்குள்ள பாகிஸ்தானுடைய ISI நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஜிகாதிகளிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான் மீண்டும் வங்கதேசத்தை இணைக்க போகிறதா, வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு ஒரு முன்னணியாக மாறி வருகிறதா, இந்த கேள்விகள் தற்போது நிலையற்ற வங்கதேச வானிலையில மிதக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். நேற்று முகமது யூனிஸ் அரசை ஆதரிக்கும் குழுக்கள் 2 இடங்களில் இருக்கும் இந்திய தூதரங்களுக்கு வெளியே போராட்டம் நடத்த தொடங்கியதை அடுத்து வங்கதேச நகரங்களான ராஜ்ஷாகி மற்றும் குல்னாவில் இருக்கும் விசா மையங்களை இந்தியா வந்து மூடினாங்க. மேலும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த அறிக்கையின்படி பார்த்தோம்னா வங்கதேசத்தில் வந்து பாகிஸ்தானுடைய ISI அப்படின்னு சொல்லப்படுகிற இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களுடைய இருப்பு வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு வருது. உண்மையிலே கடந்த மாதம் தான் பாகிஸ்தானுடைய கூட்டு பணியாளர் குழுவின் தலைவர் ஜெனரல் ஷாகிர் சம்ஜாத் மிர்சா டாக்காவுக்கு பயணம் செஞ்சாரு. அந்த நேரத்தில் டாக்கா பாகிஸ்தானை வங்கதேசத்தில் இருக்கும் அதன் தூதரகத்துக்கு உளவுத்துறை அதிகாரிகளை நியமிக்க அனுமதித்ததாக சொல்லப்படுது. இது ISI முன்னிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாக கருதப்படுது. புகழ்பெற்ற இந்திய முக்கிய பாதுகாப்பு நிபுணரான பிரம்மா செல்லனே அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் என்ன சொல்றாருன்னா,
கடந்த ஆண்டு டாக்காவில் அதிகார மாற்றத்துக்கு அப்புறம் வங்கதேசமும் பாகிஸ்தானும் அமைதியாக பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பை அதிகரிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு முக்கியமான தாக்கங்களை கொண்ட ஒரு போக்கு. டாக்காவில் செயல்படும் ISI செல் உள்பட ISI TGF, அதாவது வங்கதேசத்துடைய பாதுகாப்பு படைகள் இயக்குநரகம் கூட்டு புலனாய்வு வடிவமைப்பின் நடவடிக்கைகள் இரண்டு தரப்பினருக்கும் இடையே வளர்ந்து வரும் பாதுகாப்பு கூட்டணியை குறிக்குது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் வங்காளா விரிகுடா மற்றும் இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் வான்வெளியை கண்காணிக்கும் நோக்கத்தில் கூட்டு உளவுத்துறை பகிர்வு ஒத்துழைப்பு கட்டமைப்பை நிறுவ இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த வளர்ச்சி வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு வளர்ந்து வரும் பாதுகாப்பு கூட்டணியை குறிக்குது. அதே நேரத்தில் அவர்களுடைய இராணுவ அளவிலான உறவுகளில் ஒரு பெரிய மாற்றமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டு இராணுவ பயிற்சிகள், அதே போல பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகளை கருத்தில் கொள்ளும் அவர்களின் முடிவுல வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை தொடர்பாக முன்னாள் இந்திய தூதர் வீணா சிக்ரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று வங்கதேசத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்துக்கு முன் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு பேரணியின் போது வங்கதேசத்துடைய ஜமாத்-இ இஸ்லாமி பாகிஸ்தானுடைய உத்தரவின் பேர்ல தான் செயல்படுது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினாரு. வங்கதேச இராணுவத்தை பாகிஸ்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிப்பதாகவும் சிக்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் சிக்ரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான அறிக்கைகள் குறித்து மௌனமாக இருந்ததற்காக வங்கதேசத்துடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸை விமர்சனம் செஞ்சு பேசியிருக்கிறாரு. சிக்ரி என்ன சொல்றாருன்னா, ஆட்சி மாற்ற பிரச்சாரம் வெளிப்புற சக்திகள் மேற்கத்திய சக்திகளால் ஆதரிக்கப்பட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது பாகிஸ்தான் வழியாகவே மேற்கொள்ளப்பட்டுச்சு. அவர் எதை சொல்றாருன்னா, ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஷேக் ஹசீனாவை துரத்தி விட்டுட்டு முகமது யூனிஸை உட்கார வச்சாங்களே அதை சொல்றாரு. இது பாகிஸ்தான் வழியாக செய்யப்பட்டது. மேலும் வங்கதேசத்துல பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய சேனல் ஜமாத்-இ இஸ்லாமி ஆகும். ஜமாத்-இ இஸ்லாமி பாகிஸ்தானுடைய கட்டளையின்படி செயல்படுது. அதனால இதுதான் அவர்களுடைய திட்டம் அப்படின்னு சொன்னாரு. மேலும் வங்கதேசம் பிப்ரவரி 12, 2026 அன்னைக்கு தேர்தலை நடத்த திட்டமிட்டிருக்கு. ஜூலை சாசனம் குறித்த வாக்கெடுப்பும் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. புதுதில்லி பிரதான எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத கட்சியை தொடர்பு கொண்டாலும் ISI இந்தியாவை அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றி ஜமாத்-இ இஸ்லாமி பங்களாதேஷ் அப்படிங்கிற தனது சொந்த கைப்பாவை அரசாங்கத்தை எந்த வகையிலும் நிறுவ தயாராகிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் இராணுவத்துடைய உளவுத்துறை பிரிவும் தேசிய குடிமக்கள் கட்சி மற்றும் அதன் தலைவர்களுக்கு பெருமளவுல நிதியுதவி செஞ்சுட்டு வர்றாங்க. கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா அரசாங்கத்துக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய அதே கட்சி தான் இது. ஹசீனா அவர்கள் ஆகஸ்ட் 5, 2024 அன்னைக்கு பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு இந்தியாவுக்கு தப்பி சென்றாரு. ஆனா இந்தியாவும் சும்மா இருக்கல. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முழு விஷயத்தையுமே உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. சமீபத்தில் கூட ஹஸ்னத் அப்துல்லா என்ன சொன்னார்னா, இந்திய தூதர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா, வங்கதேசத்துல சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பாக தீவிரவாத சக்திகளால் பரப்பப்படும் தவறான கதையை நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கிறோம். இடைக்கால அரசாங்கம் இந்த சம்பவங்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தவில்லை அல்லது இந்தியாவுடன் எந்த ஒரு உறுதியான ஆதாரத்தையும் பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் வங்கதேசம் ஆபத்தான முறையில் கட்டுப்பாட்டை மீறி செல்லுது. இந்திய உயர் ஆணையரை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு ஹஸ்னத் அப்துல்லா பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு பொறுப்பான தலைவரும் இது போன்ற அறிக்கையை வெளியிட மாட்டாங்க. ஹஸ்னத் போன்ற தீவிரவாதிகள் மற்றும் வன்முறை சித்தாந்தவாதிகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இப்போது முகமது யூனிஸை ஆதரிக்கும் ஒரே உண்மையான சக்தியாக மாறிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் யூனிஸின் தலைவர்கள் பொது பேரணிகளில் அண்டை நாட்டின் உயர் ஆணையரை வெளியேற்றுவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிக்கக்கூடிய ஒரு நாட்டில் சாதாரண மக்கள் இரவும் பகலும் எவ்வளவு பாதுகாப்பற்றவர்களாக உணர்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் சாதாரண குடிமக்கள் இனி தங்கள் வாழ்க்கையிலேயோ அல்லது தங்கள் சொத்திலேயோ பாதுகாப்பாக உணரவில்லை. இந்த அப்பட்டமான யதார்த்தம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசியல் கட்டுப்பாடுகள் முழுமையாக சரிந்திருப்பதை அம்பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, இந்தியா நேரடியாக களமிறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏற்கனவே இந்திய இளைஞர் அடிச்சு கொண்டதுக்காக இந்தியா கண்டிப்பாக கண்டனத்தை தெரிவிப்பாங்க, வங்கதேசத்தை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே வேளையில் இன்னொரு சம்பவம் நடந்ததுக்கு தான் இந்தியா இப்போ கடும் கொதிப்பில் இருக்காங்க. அதாவது வங்கதேசத்துடைய சட்டகிராமில் இந்திய துணை தூதருடைய வீடு இருக்கு. அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 1:30 மணி அளவில் போராட்டக்காரர்களால் கற்கள் மற்றும் செங்கற்கற்களால் தாக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலால் பெரிய அளவுக்கு பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை சும்மா விடக்கூடாது, லேசில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. மேலும் அங்கே இருக்கும் காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை கலைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மூத்த அதிகாரிகள் துணை தூதரின் பாதுகாப்புக்கு உறுதியளிச்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.